எங்கள் தந்தை பலராம சக்கரவர்த்திக்கும் என் தாயார் வெளிமணியார் ரேவதி அம்மையாருக்கு மகளாக பிறந்து அத்தி நகரை பேரறிஞராக இருக்கக்கூடிய மன்னரை மறந்து இந்த கோலமாகி விட்டேனே தெய்வமே. அந்த பாண்டவர் எடுத்ததே வேண்டாம், அந்த பகையாளி வேண்டாம் என்று எவ்வளவு உரைத்து பார்த்தேனே. என் வார்த்தை கேட்காத காரணத்தால் வஸ்து வெட்டுவது என்று நான் சொன்னேன். அவர் மாண்டு 36 ஆண்டுகள் ஆகிறது. அது ஆகி பிறகு மன்னவன் மாண்டு பிறகு மாடக்கூடாது என்று சொல்லி இந்த மங்கையால் நானும் இறந்து விட்டேனே. இந்த காவிரியாக
அந்த பாவி ஜெகடிய வார்த்தை கேட்டு என் தம்பி மாறி 99 பேர் படிச்சாரு. நமது பிள்ளைகள் 60 பிள்ளைகள், என் அண்ணன் பிள்ளைகள் 3 பிள்ளைகள் 63 பிள்ளைகளும் தேவி மாறினவன் தேவி. ஐயோ சாமி, எல்லாமே இழந்து மாண்டு ஆவியாக அடைந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு என்ன சாமி வழி? இதற்கு என்ன வழியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயே தேவி? நம்ம ஆண்டு 36 வருடம் ஆகி கொண்டு வருகிறது இல்லையா? இன்ற நாளையில பார்த்ததே உண்டானால் ரிஷிகளும் அனைவரும் இங்கே சென்று போகிறார்கள். சொர்க்கப்பாதை என்று சொல்லிக் கொண்டு போகிறார்கள். சொர்க்கபாதை வழி போகிறார்கள். புறப்படலாமா? சொர்க்கப்பாதை தன்னை பார்த்தால் இருப்பல் தெரிகிறது. சுவாமி அலை மேல் பள்ளி கொண்டு நான் எங்க சென்றாலும் என்ன காதுகாத்துக்காகவே வந்து நிற்கிறாயே. உன் பாதத்தில் அநேக கோடி சுவாமி. நல்லா இருமா, எழுத்துருமா. நீங்கள் மாண்டோம் 36 வருடம் ஆகிறது. ஆமா. இந்த கானகத்தில் அதே பேய் போல் அழைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆமா. சொர்க்கம் போக வழியில் சொர்க்கம் போகணும். நாங்க உனக்கு கண்டிப்பாக சொர்க்கத்திலே ஒரு பதவி உண்டு. அப்படியா? ஆமா. உனக்கு அங்கே நீ நாடால் சொர்க்கத்தை ஆள வேண்டும். என் பிள்ளையை பான்மதி கேட்பாரு. அவளும் அந்த இடத்துல உண்மை இடத்துல ராணி அமர்வார். அதோபா சொர்க்கமாக இருக்கிறது. அப்படியா? அப்படியா? புறப்பட்டு இருக்கலாம். சொர்க்கப்பாறை தன்னை தேடியே ஆமாம், இதுதான் சொர்க்கம். அப்படியா? எங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாதா? கிடையாதா? எங்களுக்கு எங்கே இடம்? எங்கே? நாங்கள் பெரியாண்டவனாக நான் இருக்கணும். ஆமா. என் மனைவி பெரியாண்டிசியாக இருக்கணும். வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கணும். அது மண்சலியாக இருக்கணும். ஆமா. அப்படி கவுண்டர எப்படி மண்சிலையாக இருக்கணும். அந்த மண்சிலையை பூஜை செய்து விட்டு அதை அப்பவே கலசி விடணும். வரும் பக்தர்களுக்கு நாங்க காட்சி கொடுக்க சொர்க்கத்துல எங்களுக்கு இடம் கிடையாது. அப்படியா? ஆமாம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும், வாருங்கள் சுவாமி. சென்று வரலாம். பெரியாண்டிசியாக வருகிறோம். அப்படியே ஆகட்டும். அப்படியே இருக்கட்டும். வரை ஓகே.